Hi guys, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பிட்காயின் $67,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பிட்காயினில் ஒரு புல் பேக் வரும்னு சொல்கிறாங்க. பிட்காயின் வந்து பம்ப் ஆக வாய்ப்பு இருக்கா, என்னோட வியூ என்னன்னு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதை தொடர்ந்து பிட்காயின் டாமினன்ஸும் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஆல் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டம்ப் ஆகுது. ஒரு சில ஆல் காயின்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகுது. சொலோனா மாதிரிப்பட்ட ஆல் காயின்ஸ், சொலோனாவில் இருக்க மீம் காயின்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ வர ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் ஆன் பாயிண்ட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ரீசெண்டாக சூயில் நிறைய மீம் காயின்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆப்டோஸு, இப்போ ஏப் இருக்குது இல்லையா, ஏப் அந்த போர்ட் ஏப் ஆப் கிளப், அந்த காயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொண்டாந்து அவங்களுக்குமே ஒரு செயின் மாதிரி அதில் நிறைய மீம் காயின்ஸ் வர ஆரம்பிச்சது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து வேறு என்னெல்லாம் மார்க்கெட்ஸில் நடந்துகிட்ருக்கு, ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், மற்ற ஆல் காயின்ஸ்லாம் எப்போ பம்ப் ஆகும், ஓவரால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. ஃபர்ஸ்ட் பிட்காயினோட சார்ட் அப்டேட் வந்து பார்க்கலாம். பிட்காயின் இப்போது இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸில் இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பம்ப் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்துச்சு. இந்த லைன்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இன்னுமே கன்சால்டேட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். பட் அப்படி இல்லை. இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூஜ் கேண்டில் ஆனது கம்ப்ளீட்டாக இந்த பர்டிகுலர் இந்த சேனலோட ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு இந்த க்ளோஸ் வந்து அபோவில் வச்சுருக்கு. நீங்கள் இது இன்னுமே கூட அட்ஜஸ்ட் பண்ணாலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி க்ளோசிங் ஆனது இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. விச் மீன்ஸ் இட்ஸ் அ புல்லி ஷைன், விச் இஸ் அ குட் சைன். இது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வரும் அப்படின்றாங்க. ஆன் த ஹோல் யூஎஸோட எலெக்ஷன் அடுத்த மாதம் வந்து நவம்பரில் வந்து இருக்குது. அது இல்லாமல் DXY டாலர் இண்டெக்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது எல்லா மார்க்கெட்ஸும் ஓரளவுக்கு வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது மேபி பிட்காயின் வந்து டம்ப் ஆகலாம் அப்படின்னு, இல்லை புல் பேக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. நானுமே பர்சனலாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருந்தாலுமே கூட ஒரு பம்ப் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறேன். ஒரு $60,000 இல்லை பெரிய புல் பேக் வரும்னு நினைக்கல. ஏன்னா வீக்லி ஒரு கிளியரான புல்லி ஷைன் வந்து கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆல் காயின்ஸ்லேருந்து மணி வந்து பிட்காயினில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 60% லிட்ரலாக பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ரீச் ஆக போகுது. டே டு டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்சன்டேஜில் பிட்காயின் டாமினன்ஸும் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. அண்டு சூன் பிட்காயின் டாமினன்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்து போக போகுது. கொஞ்சம் இன்னும் வந்து பம்ப் ஆச்சுடான்னா அந்த பம்ப்க்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆனது பிட்காயின் டாமினன்ஸில் நடக்கும்போது ஒரு Q4 இந்த நவம்பர் டிசம்பரில் கூட நம்ம மேபி ஒரு நல்ல ஆல்ட்ரலி இன்னுமே கூட வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். சரி, ஓகே. பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் பம்ப் ஆகும்னு நினைக்கிறேன். எத்தேரியமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆகிட்டு இருக்கனால எத்தேரியம் கொஞ்சம் ப்ளீடாக இருக்குது. ஸ்டில் இந்த இடத்துலையே தான் சைட்வேஸில் வந்து போய்ட்டுருக்கு. எத்தேரியம் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் எத்தேரியம் வந்து அகெயின்ஸ்டெல்லாம் வந்து போக முடியாது. ஆப்வியஸாக இந்த இடத்துலேருந்து ஒரு 3x ஆகுது, மினிமம் ஒரு 2.5x ஆகுது வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். விச் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ் கம்பேர் டு தி இந்த ஓரளவுக்கு பெரிய அசெட் கிளாஸ் இல்லையா எத்தேரியம் அப்படிங்கிறது கிரிப்டோவில். சொலோனா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்குது. $175, $180 ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. சூன் $200 பார்க்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நிறைய மீம் காயின்ஸ் சொலோனாவில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த சைக்கிளில் ப்ரிடாமினண்ட்டாக சொலோனா மீம் காயின்ஸ் அண்ட் எத்தேரியம் மீம் காயின்ஸ் இதெல்லாம் தான் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக வந்து இருக்க போகுது. நான் இதோட இன்ட்ரோடக்ஷனில் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நிறைய இந்த சூயி, ஆப்டோஸு, அப்புறம் ட்ரானில் கூட மீம்ஸ் வந்து வந்தது. கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்டிங் பேசப்பட்டது. அதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற பற்றி நான் ஃபர்தராக என்னோடய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது சொலோனா எப்படி இருக்குது, சார்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொலோனா சார்ட் அப்சல்யூட்லி நல்லாவே வந்து இருக்குது. இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனதும் $180 வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா $200 ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் சொலோனா நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இந்த புல்ரனில் ஒரு 300-400 அசால்ட்டாக பார்ப்போம் தான் எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பிட்ரியமாக இருக்கட்டும், ஏன்னா சொலோனாவில் தான் மணி ஃப்ளோ இருக்குது அண்ட் பிட்காயினில் இருக்குது. ஒரு டானாக இருக்கட்டும் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல. இனிமேல் தான் அது மேபி வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இப்போதைக்கு அதுக்கான ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வாங்குறதா இருந்தால் சப்போர்ட் ரீஜன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்பிட்ரியமாக இருக்கட்டும், டான்லாம் இருக்கட்டும் வாங்கலாம். இப்போ ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ் போயிடலாம். ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கனாலும் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல டிவிஎல் எல்லா பிளாக் செயின்ஸோடவும் அந்த பிளாக் செயின்குள்ளே இருக்கக்கூட அமௌண்ட் இன்ஃப்ளோ டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படின்வாங்க. சொலோனா வந்து தேர்டில் இருக்குது. $6-7 பில்லியன் ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகுது. சொலோனாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா
அதிகமாக மணி இன்ஃப்ளோ நடந்துகிட்டே வந்துருக்குது. ட்ரானை நம்ம ஏன் கணக்கில் எடுக்கலன்னா ட்ரானில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இல்லை, ப்ரோட்டோகால்ஸே கம்மியாக தான் இருக்குது. ட்ரான் வந்து ஒரு ரிச் பீப்புளோட, அதாவது இதோட சிஓ ஜஸ்டின்சன் அந்த குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணக்கார குரூப்பு, அவங்களே கூட இந்த இன்ஃப்ளேட்டடாக இதை வந்து வச்சுருக்கலாம். எத்தேரியமில் 1200 ப்ரோட்டோகால்ஸ் நியர்லி, சொலனால 200 ப்ரோட்டோகால்ஸ் கிட்ட வந்து வருது. பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லையும் பெரிய லெவல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கல, பட் சம்வே இது வந்து இந்த புல்ரனில் ரிவைவ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா சொலனா நல்ல பர்ஃபார்மர். பிட்காயினில் பாருங்கள், பிட்காயினில் மணி இன்ஜெக்ட் ஆகிறதே தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் ஆகிட்டு இருக்குது பிட்காயினோட ஸ்டேக்கிங் ப்ரோட்டோகால்ஸ். ஏன்னா பிட்காயின் நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா, ETF சைட்லேருந்தும் நல்ல பையிங்ஸ் ஆனது பிட்காயினில் நடக்குது. நார்மலாக மார்க்கெட்லேயும் பையிங்ஸ் நடக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபை ஸ்டேக்கிங் அது இதெல்லாம் வந்து பிட்காயினில் போகிறனால பிட்காயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைக் ஆன்சைனில் நடந்திருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிகன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அவலான்ச்லேயும் நான் ரொம்ப கொஞ்சம் புல்லிஷாக இருக்கேன். ஏன்னா போன புல்ரனே வந்து பார்த்திங்கன்னா சோல், அவாக்ஸ், லூனா செத்துருச்சு. சொலனா நல்ல இது கொடுத்தது. இப்போது அவலான்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் மீம்ஸில் காக்கினும் அது இதுலாம் நல்லா வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அவலான்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா சூன் மேபி இந்த புல்ரனில் ஒரு நல்ல அகைன் கொஞ்சமாக பம்ப் கொடுக்கும். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சூயும் வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க இல்லையா, சூயோட சார்ட் இப்போ வந்து பார்ப்போம். சூய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இந்த டிஎம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூவ் லாங்குவேஜ் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக அதுதான் பிளாக் செயினில் ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. அதில் பில்ட் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா சூய் பிளாக் செயின். இந்த சூய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 சென்ட் கீழே இருந்து $2 மேலே வந்து போயிருந்து லிட்ரலாக ஒரு 4x ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்குது. இந்த சூயும் ஆப்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மூவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பில்ட் பண்ணப்பட்ட பிளாக் செயின். அதனால் ஆப்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ட் சூயை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. லிட்ரலாக $5 ஆப்டோஸ் வந்து ஒரு $10 பக்கம் வந்து பம்ப் ஆச்சு. பட் ப்ரிடாமினண்ட்டான வின்னர்னு வந்து பார்த்திங்கன்னா டபுளாக பம்ப் ஆன இந்த சூய் தான். சூயில் நிறைய மீம் காயின்ஸும் வந்திருக்கு. டாப் மீம் காயின்ஸ்னு நிறைய உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டே வந்து பார்க்க முடியும். பட் ஆப்டோஸோட ஃபவுண்டர் ட்வீட் போட்டே கூட ஆப்டோஸில் அந்த மாதிரி ஆன்சைன் ஆக்டிவிட்டிஸ் இப்போ வரைக்கும் நடக்கல, மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம். மீம் காயின்ஸ் பம்ப் ஆகலை. சூயிலையாவது ஓரளவுக்கு ஆச்சு வந்து பம்ப் ஆச்சு. ட்ரான்லையுமே அதுதான் ஓரளவுக்கு ஒரு சின்ன பபுள் மாதிரி வந்துட்டு இப்போ பெருசாக யாரும் ட்ரான் பற்றி பேசல. ஸோ அதனால் மீம் காயின்ஸ் சொல்லனால எத்தேரியமில் தான் ஆக்டிவாக இருக்குது. மேபி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூயில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சூயிக்கான தனி இந்த இது வந்துருக்கு, டாப் சூய் மீம் காயின்ஸ்னு. ஸோ அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மீம் காயின்ஸ் இருக்குங்க. ஒரு 10 மீம் காயினுக்கு $10 $20 அப்படி போட்டு விட்டுருக்கேன். ஏதாவது ஒன்று, ஏன்னா இப்போ ஒரு 100Kல இருக்கா, ஏதாவது ஒன்று 100x பண்ணால் நம்மளுக்கு ஓரளவு நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியும். நீங்கள் மீம் காயினில் ஓரளவுக்கு ஒரு $100 $50 இன்வெஸ்ட் பண்ணனா நான் எத்தேரியம் போயிடுங்க. ஒரு நெக்ஸ்ட் பெட்டுனா நான் சுய்யாக வந்து பார்க்குறேன், அதனால் இதில் $10 அப்படி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ ஏப் காயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீம் செயின் மாதிரி பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏப் காயினில் ஒரு நல்ல வால்யூம் ரீசெண்டாக வந்து ட்ரிகர் ஆச்சு. பட் நியூ செயின்ஸ்க்கு வந்து போகாதீங்க. October 20th வந்து போட்டிருந்தாங்களா, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரக்புல்ஸ் தான் நடந்தது. இது வந்து சொலனாவோட 24 hours ஆன் செயின் வால்யூம் கிட்டத்தட்ட 4 பில்லியன். அப்படியே நம்ம சூய்க்கு வருவோம், விச் இஸ் பிலோ 100 மில்லியன். மேபி சூயில் ஓரளவுக்கு ஆக்டிவிட்டிஸாக நடக்குது. டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்கள், சொலனாவோட டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஆப்டோஸ்க்கு வருவோம். ஆப்டோஸ் ஜஸ்ட் 30 மில்லியன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்டோஸில் டாப் காயின்ஸ்லேயே வந்து போயிடுது. பெருசாக மீம் காயின்ஸில் எதுவும் ஃப்ளோ ஆகலை. அப்படியே ஏப் செயினுக்கு வந்தோம்னு பார்த்திங்கன்னா வெறும் 4 மில்லியன் தான். ஸ்டில் ஏப் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1 பில்லியன் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன வந்து சொல்ல வரேன்னா, நிறைய மீம் காயின்ஸ் வந்து சேஸ் பண்ணாதீங்க. புது செயின்ஸில் வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் அவசரப்படுத்தி பிரிட்ஜ் பண்ணாதீங்க. ஈஸியாக மணி வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யூஃபோரியா மார்க்கெட்டாக இருந்தால் பம்ப் எல்லாமே நல்லா எக்ஸ்டெண்டடாக வந்து போகும். அப்போ நீங்கள் நல்லா காசு பார்க்கலாம் கேம்பிள் பண்ணாலே மார்க்கெட்டில். பட் இப்போ அந்த மாதிரி மார்க்கெட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு 2019 2020 அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இனிஷியல் பம்ப் டைமில் தான் இருக்கும். 2021 தான் மார்க்கெட் பயங்கரமாக சூடு பிடிச்சிது. அந்த மாதிரி ஒரு யூஃபோரிக்கான ஒரு ரீட்டைலர் என்டர் ஆகி பயங்கரமாக பம்ப் நடக்கிற மார்க்கெட் இன்னுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் ரீசெண்ட் டேஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போடுறேன். ரீசெண்டாக கூட பினான்ஸில் ட்ரேட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஒரு 6 months 8 months நின்று மீமாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், வருஷக்கணக்காக நிறைய கேம்ஸ் இன்னுமே பம்ப் ஆகாமல் இருக்குது. மைக்ரோ கேப், ஸ்மால் கேப்புன்னு பிரித்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் அதில் உங்களோட ஃபண்ட்ஸை சின்னதாக டிசிஏ பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 or 1.5 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நரேட்டிவாக பம்ப் ஆகும்போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் மெயினாக இந்த மார்க்கெட் அப்டேட். கேம்பிள் பண்ணாதீங்க, குயிக் ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நான் போன வீடியோஸ்லாம் காமிச்சிருப்பேன், கேமிங்லாம் இன்னும் பம்பே ஆகலை. கேமிங்லாம் ஆல் டைம் லோவில் வந்து இருக்குது. ஏஐயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பம்ப் ஆனது ஃபேக் ஆயிடுச்சு. இப்போ
கொரோனா மீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q1 ஜனவரி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆனது என்னது, ஏஐ பம்ப் ஆச்சு, கேமிங் நிறைய வந்து பம்ப் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஐஎம்எக்ஸ் பார்ப்போம். ஐஎம்எக்ஸ் கேமிங்கோட லீடராக வந்திருக்கான் இவன் வந்து. ஸோ இதெல்லாம் நம்ம மேபி நீங்கள் மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2023 அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்ட்ஸில் இருந்தான். அக்டோபர் போன வருஷம் எண்டில் அப்படியே ஒரு டிசம்பரில் நல்ல பம்ப் அப்படிங்கிற எடுத்தான். கிட்டத்தட்ட மார்ச் வரைக்கும் அந்த பம்ப் 50 சென்ட்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு $3 வரைக்கும் போச்சு, விச் இஸ் 7x வந்து பண்ணியிருந்தது. இது டாப் மார்க்கெட் கேப் இருக்குது ஐஎம்எக்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா $3.5 திரும்ப $1 வந்துட்டான். இதே மாதிரி நான் போன வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அட்லஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான இண்டிவிஜுவல் கேம். இது வந்து இம்யூட்டபிள் பெரிய கேமிங்கான பிளாக் செயின். ஸ்டில் இவனும் ஒரு 50 மில்லியனில் இருக்கனால எக்ஸாம்பிளாக நான் வந்து கொடுக்குறேன். லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.002 கிட்டத்தட்ட ஒரு 10x மேலே வந்து பண்ணான். ஏன்னா அப்போ கேமிங்கும் நல்லா பம்ப் ஆச்சு. ஆர்டபிள்யூவில் இந்த ரியோலாம் அப்போ தான் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐலையும் நிறைய ஃபெட்.ஏ அது இதுன்னு 10x மல்டிபிள் கெய்னர்ஸாக வந்து இருந்தது. ஸோ பம்ப் ஆனது எல்லாமே ஆல்மோஸ்ட் அகெயின் அது வந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அதில் வந்து என்ட்ரு ஆகுங்க. டாப் மீம் காயின்ஸ்லாம் என்னென்னு ஒரு சிலது நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ திரும்ப பிஎன்பி ட்ரெண்ட் வரும்போது பிஎன்பியில் பெரிய ஒரு டெக்ஸ் ப்ராஜெக்ட் வால்யூம் வைஸாகவும் ரெவன்யூ வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் நிறையவே ஜென்ரேட் பண்ணுறான். இப்போது ஆல்மோஸ்ட் நல்ல டம்பில் தான் வந்து இருக்கான். $2 கீழே. இவன் கூட ஈஸியாக ஒரு 10xலாம் பேன்கேக் ஸ்வாப் அசால்ட்டாக பண்ணுவான். ஏன்னா போன புல் மார்க்கெட்டோட டாப்பே இதுக்கு $40 வந்து இருந்தது. இப்போது இந்த எச்லான் ப்ரைம்னு இந்த புல் ரன்னில் தான் வந்து கேமிங் ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட $1.5 இருந்தவன் கிட்டத்தட்ட ஒரு $25 மேலெலாம் வந்து பம்ப் ஆனால் அகெயின் இப்போது ஒரு $8 கீழே வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து நல்ல வால்யூமில் இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன் டாப் 100-200 இருக்கிறதே நிறைய இது வந்து வால்யூம்னாலேயே. ஏன் இப்போ போல்கடாட் கூட இந்த இடத்துலேருந்து ஒரு 5x 10x ஈஸியாக பண்ணும். ஆக்டிவிட்டிஸ் இல்லைனா கூட யூனிஸ்வாப்லேயும் அது வந்து நடக்கும் 5x 10x அப்படிங்கிறது. ஏன்னா அது எல்லாமே ஓரளவுக்கு மார்க்கெட் கேப் அட்டைன் பண்ணிருச்சு, வால்யூம் வந்து போய்ட்டுருக்கு. ட்ரேடர்ஸே அதை வந்து ஒரு 5x 10x கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது பேஸ்டாகவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐஎம்எக்ஸ் நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது. ஏன்னா கேமிங் பயங்கரமாக பிக்கப் ஆச்சுன்னா ஐஎம்எக்ஸ்லாம் அசால்ட்டாக ஒரு 8 to 10x மேலேயே கூட வந்து பண்ணுவான். தென் அப்படியே ஃபேந்தமும் இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதில் ஓரளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வாட்டி வந்தது நல்ல பம்ப் குடிச்சு இப்போ ரீட்ரெஸ்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணி உங்களுக்கானதை இன்வெஸ்ட் பண்ணலாம். டீப்பினில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டீப்பினோட ஒன் ஆஃப் த லீடராக வந்தவன் இந்த ஹீலியம். ஸோ இதுதான் நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் டாப் உங்களோட இன்ட்ரெஸ்டட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கான நேரமாக இதை நான் வந்து நம்புகிறேன். சரி, ஃபைனலாக நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அப்படியே டைவர்ட் ஆகி எங்கெங்கேயோ போயிடுச்சு. டிஒய்டிஎக்ஸ் இப்போ வந்து பம்ப் ஆகிட்டு வந்திருக்குது. பட் சூன் டிஒய்டிஎக்ஸ் ஒரு இந்த பர்டிகுலர் நெக்லைனை வந்து பிரேக் பண்ணோம். மேபி இங்கே வந்து ஒரு லோயர் ஹை இங்கே ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வரலாம். கீழே வந்து இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வச்சுன்னா அப்போ தான் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆல் சீசனை வந்து பார்ப்போம். மேபி இது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டடாக கூட பம்ப் ஆகிட்டு போகலாம் கொஞ்சம் கூட. பட் ஆனால் இந்த நெக்லைன் பிரேக் பண்ணிட்டு கீழே வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மளுக்கு தீபாவளியே இருக்குது. மேபி அந்த நெக்லைன் எப்போ வேணால் பிரேக் ஆகிட்டு வரலாம். 2025 கூட ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கலாம். அப்போது எல்லா மார்க்கெட்ஸும் பயங்கரமாக வந்து பம்ப் ஆக வந்து ஆரம்பிக்கும். ஹோப் இந்த வீடியோ சம்பவம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் எது இருக்கும் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அங்கே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். உங்களுக்கு என்ன வீடியோஸ் நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ண நம்புறீங்க, என்ன டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறோம் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.